ஆர்கே நகர்ல எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளான சுதா விஜயகுமார வேட்பாளராக நிறுத்த சசிகலா அதிமுக முடிவு செஞ்சிருக்கதா சொல்லப்படுது. ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா நடைபெறும் தேர்தல்ங்கிறதுனால தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுது. இந்த தொகுதியில பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை களமிறக்குது. எம்ஜிஆர் அம்மா பேரவையின் தீபா, தேமுதிகவின் மதிவாணன் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கிடையில ஓபிஎஸ் அதிமுகவின் வேட்பாளரா மாஜி டிஎஸ்பி திலகவதி வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடும்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தேர்தல்ல வென்றே ஆகணும், இல்லனா 2வது இடத்தையாவது பிடிச்சே ஆகணுங்கிற நிலையில இருக்கும் சசிகலா அதிமுகவும் வேட்பாளர் தேர்தல்ல முன்முறமா இருக்குது. தற்போது எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார வேட்பாளரா நிறுத்தலான்னு முடிவு செஞ்சிருக்குதா சசிகலா அணி. அதிமுகவின் கோட்டையா கருதப்படும் ஆர்கே நகர் தொகுதியில் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளை இறக்குவதன் மூலமா வாக்குகளை எளிதா பெற்றுவிட முடியுங்கிறதுதான் சசிகலா அணியோட கணக்கு. இதுக்கு சுதா விஜயகுமாரும் ஒப்புதல் தெரிவிச்சிட்டதா சொல்லப்படுது. அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்துக்கு அப்புறமா நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வமா சுதா விஜயகுமார் வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்காங்க. சுதாவின் கணவர் எம்ஜிஆர் விஜயன் என்கிற விஜயகுமார் கடந்த 2008ஆம் ஆண்டு சுதாவின் தங்கை பானு ஏவிய கூலிப்படையால் சொத்துக்காக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல பானு உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்காங்க. ஆர்கே நகர் தேர்தல்ல சசி அதிமுக வேட்பாளரா எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார நிப்பாட்டினாதான் சரியா இருக்குங்கிறதா சசிகலா அணியோட வியூகமா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.